முதலமைச்சர் ஸ்டாலின் தான் விஜய கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு, மக்களை சந்திக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும், கண்ட்ரோல் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும், முதலமைச்சர் டம்மி ஆயிடுவாரு, சைனிங் அத்தாரிட்டி இல்லாம போயிடுவாரு. அப்ப பாருங்க, விஜய் ஒவ்வொரு கிராமமா மூளை முடுக்கெல்லாம் போக போறாரு. எம்ஜிஆரை விட அதிகமான கூட்டம் வரப்போகுது, இந்த மக்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா பேசி 10 நாளைக்கு மேல ஆச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிச்சா விஜய் அவர்கள் வெளியே வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்ச் 15ஆம் தேதியே தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன தேதி? மார்ச் 21. 6 நாட்கள் ஆகியும் கூட விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. சரி, ஆபீஸ்க்காவது போய் ஏதாவது வேலை பார்க்கறாருன்னு கேட்டா அந்த வேலையும் பார்க்கவே இல்லை. ஆனா எங்க போயிருக்காரு தெரியுமா? மும்பைக்கு அட்லி வீட்டு குடும்ப நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அட்லியுடைய மனைவிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி என்பதற்காக இரவோடு இரவாக தனி விமானத்தை பிடிச்சு டயத்துக்கு போய் இறங்கி இருக்கிறாரு இந்த விஜய். அட்லியுடைய குடும்பத்துல வளைகாப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது. அது அவருடைய பர்சனல் வாழ்க்கை. அவர் நட்பின் அடிப்படையில் போறாரு, போகாம இருக்கிறாரு, அது நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா ஒரு பொது வாழ்க்கைக்கு தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு யாராவது ஒரு தலைவர் இப்படி மெத்தனமாக இருப்பாங்களா? நீங்க திமுக எடுத்துக்கங்களேன், கடந்த 5 நாட்களாக நேர்காணல்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் விருப்ப மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நேர்காணல் நடக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கங்க, அவங்க டெல்லிக்கு அடிமையாக இருந்தாலும் டெல்லிக்கு போயிட்டு வந்தாவது கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்கணும் அப்படின்ற முனைப்போடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பாருங்க, அவங்க வேட்பாளர் ஆரம்பிச்சு களத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும் எந்த ஒரு செயல்பாடும் செய்யாம இருக்கு. அதற்கு காரணம் அந்த கட்சியினர்னா குறை சொல்லவே மாட்டேன், அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் தான். மும்பைக்கு போகக்கூடிய விஜய் இங்க வேட்பாளரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் பிரச்சார திட்டங்களை வகுத்துட்டு என்னன்னைக்கு எந்தெந்த ஊருக்கு நான் பிரச்சாரம் பண்ண வரணும் அப்படின்ற பட்டியலை ரெடி பண்ணிட்டு எங்க வேணாலும் போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா டைமே மொத்தம் 35 நாள் தான் கொடுத்துருந்தாங்க. அதுல 6 நாள் போயிட்டு இப்ப 29 நாள் தான் இருக்கு. இந்த 29 நாள்ல இன்னமும் வேட்பாளர் பட்டியல் கூட தமிழ்நாட்டில் வரவே இல்லை. இந்த வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணுவதற்கு எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை தாவேக்கா பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க சொன்னாங்கல்ல, 100 ரூபாய்க்கு நாங்கள் விருப்ப மனுவை கொடுக்குறோம், 50,000 பேர் 60,000 பேர் விண்ணப்பத்தை வாங்கிட்டாங்க, 1,00,000 பேர் வாங்கிட்டாங்க, ஒரே நாளில் மிகப்பெரிய சாதனை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. எத்தனை விருப்ப மனு திரும்பி வந்துச்சுன்ற தகவலே இல்லை. சரி, அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு 2 பேர் 3 பேராவது விருப்ப மனுவை போட்டிருப்பாங்கல்ல, அந்த 3 பேரையும் வர வச்சு நேர்காணல் பண்ணுவதுதானே இது வரைக்கும் வழக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 பேரை உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள நேரடியாக நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியான காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த தாவேகா கும்பல் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாங்க? விஜய் ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிடுவாரு, அதுவுமே இருக்காரான்னு தெரியல. இந்த புசி என்ன பண்றாரு அப்படின்னா 234 தொகுதிக்கும் விருப்ப மனு கூட்டங்கள்லாம் கூப்பிடல, யாராவது ஒரு ஆளை இவரே ஃபில்டர் பண்ணுவாராம். ஃபில்டர் பண்ணி அவரை விஜய்க்கு கூட்டிட்டு போவாராம். விஜய் நேர்காணல் பண்ணுவாராம். இதுக்கு பேர் ஒரு நேர்காணலா? இந்த நேர்காணல் மாதிரி உலகத்துல எந்த அரசியல் கட்சியும் பண்ணியிருக்காதுங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ண பிறகு எதற்காக நேர்காணல் பண்ணணும்? எந்த அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்களை பண்றீங்க? ஜனநாயகன்னு படத்துக்கு மட்டும் பேர் வச்சா போதாது, கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விருப்ப மனு தாக்கல் பண்ண அத்தனை பேரையும் நேர்காணல் பண்ணி அவங்கள யார் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக முறைப்படி வேட்பாளரை தேர்வு பண்ணணும். அந்த ஜனநாயக முறையை கூட தாவேகா கும்பல், தாவேகா கட்சியில கட்சி தலைவரே செய்ய மாட்டாரு. அவருக்கு அதெல்லாம் டைமே இல்லை. நான் வெளியே சுத்துறோம், பணக்காரவங்க திருமண நிகழ்ச்சியா போவேன், பெரும் அரசியல்வாதி குடும்பத்துடைய திருமண நிகழ்ச்சியா நான் போய் கலந்துக்கிறேன், டைரக்டர்களுடைய வளைகாப்பு நிகழ்ச்சியா நான் போய் கலந்துக்கிறேன், ஆனா கட்சி நிகழ்ச்சிக்கு ஒருபோதும் வரமாட்டேன் அப்படின்றதானாங்க விஜய் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே 60 பேரை நேர்காணல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு 60 பேரை தான் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ 50 பேரை நேர்காணல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு 50 பேரை தான் கூப்பிட்டுருக்குறாங்க. ஆக மொத்தம் 110 பேர் ரெடி. மீதி 124 பேருக்கு என்ன பண்ண போறாங்க? அந்த 124 பேர் யார் என்னன்னு தெரியல. அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? களத்துல நான் தான் வேட்பாளர், நீ தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே கிளம்பிட்டாங்க. நீங்க தாவேகாவுடைய முதல் தேர்தல் இது. எவ்வளவு கோமாளித்தனமாக மாறி இருக்கு அப்படின்னா, தேர்தலை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கூட தெரியல. தலைவர் வருவாரு, நமக்காக பிரச்சாரம் பண்ணுவாரு, அவருடைய முகத்தை பார்த்து நமக்கு மிகப்பெரிய ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்த வேட்பாளர்கள்
6 நாளாகி இவர் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. முதல் நபராக மும்பைக்கு ஓடுகிறார். அப்ப கண்டிப்பாக நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரமாட்டார். லஞ்சம் கொடுத்தாவது நம்ம ஓட்டுகளை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தொகுதி வாரியாக முதல் நாள்ல இருந்தே வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய வேளையில் தாவேகா ஈடுபடுறாங்க. ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சில்வர் டபராக்களை ரெடி பண்ணி வீட்டுகளில் மறைச்சு வச்சு அதை கொடுப்பதாக இருந்தது. அதை தேர்தல் பறக்கும்படி பிடிச்சாங்க. தூத்துக்குடியில் பிரையன் நகரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விசிலையும் ஒரு மஞ்சள் பையையும் தேர்தல் பறக்கும்படி பிடிச்சு ஜே முருகன் என்பவர் கொடுக்க இருந்ததை தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ 3வது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்க தெரியுமா? சேலத்தில் சூரமங்கலம் அப்படின்ற பகுதியில் ரமலான் பெருநாட்களை கொண்டாடக்கூடிய அந்த மக்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. நன்மையான காரியம் தானே, மக்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க, நல்லது தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அந்த தண்ணீர் பாட்டிலில் வெசில் சின்னத்தையும் டிவிகே அப்படின்ற கட்சி பேரையும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது தேர்தல் விதிப்படி முறைகேடா இல்லையா, தப்பா இல்லையா? அப்போது செல்வர் டபரா, கட்டப்பையி, இப்போ தண்ணீர் பாட்டில், இப்படி லஞ்சம் கொடுத்து வாக்குகளை கேட்கக்கூடிய நிலைக்கு தாவேக்கானர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதை விட கொடுமை, இவங்களுக்கு தேர்தல் விதியே தெரியல. ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நபர் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிறுவர்களை அழைத்துட்டு போய் திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண வச்சிருக்கிறார். குழந்தைகளை, சிறுவர்களை, பள்ளி மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அடிப்படை விதி கூட இவங்களுக்கு தெரியல. முதல்ல ராமநாதபுரத்துக்கு இவர் தான் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் இவரே வேட்பாளராக மாறிக்கிட்டாரு. கட்சி தலைவர் சரியில்லைன்னா கீழே இருக்கிறவன் கட்சி தலைவராது போறாது, நான் களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவதை பார்க்க முடியுது. இப்படி கட்சி தலைவர் இருந்தா கடைசி நேரத்துல விலை பெயர மாட்டாங்களா? திமுக அவங்க பலமா இருக்கிறாங்க, தாவேக்காவை அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா தாவேக்காவை எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவது யாரு? அதிமுக பாஜக கூட்டணி. அப்ப தனக்கு எதிராக இவன் வாக்கை பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல அதிமுக பாஜகவுடைய வேட்பாளர்களோ அந்த கட்சியோ தாவேக்காவுடைய வேட்பாளர் விலை கொடுத்து வாங்கினா என்ன பண்ணுவீங்க? 5000 ஓட்டு கூட வாங்க மாட்டீங்களே. இப்படி 5000 ஓட்டு கூட வாங்கலாட்டி உங்க கட்சி எப்படி ஆளுங்கட்சியாக மாறும்? இந்த லட்சணத்துல இவங்க சென்னையில நிக்க போறாங்களாம். சென்னையில திமுக கோட்டை, அது அதிமுகவாலே முடியல, எம்ஜிஆராலே முடியல அப்படின்றப்போ விஜய் சென்னையில வேட்பாளரை நிறுத்தி திமுக தோக்கடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவது வேடிக்கையா இல்லையா? விஜயாக இருந்தாலும் வீடு வீடாக போய் வாக்கு கேட்டாதான் வாக்கு போடுவாங்களே தவிர வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு வாக்கு போடுங்கன்னா நீங்க என்ன பெரிய எம்ஜிஆரா? உங்களுக்கு என்ன குண்டடிப்பட்டு நீங்க இறக்க ஓட்டுகளை வாங்கலாம், அனுதாப ஓட்டுகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. தமிழ்நாடாவது இப்படி ஒரு கோமாளித்தனங்களையாவது பண்ணிக்கிட்டு நம்ம தலைவர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரியில அவங்களோட நிலைமை அதோ பரிதாபம். யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்க. புதுச்சேரியில நாளையோட வேட்புமனு என்பது தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள். எல்லா கட்சியும் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி முடிவாகுதோ ஆகலையோ தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவேகா தனித்து போட்டின்னு அறிவிச்சாங்க. இதுவரைக்கும் வேட்பாளர்களை தேர்வு பண்ணவே இல்லை. தமிழ்நாட்டிலேயாவது தொகுதிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணி 110 பேரை ரெடி பண்ணியிருக்கிறாங்கல்ல. புதுச்சேரியில ஒரு ஆளு கூட நேர்காணல் பண்ணலை. ஆனா அவசரமாக இப்ப புஷி ஆனந்த் ஒரு வேட்பாளர் தொகுதிக்கு ஒரு ஆளாவது பிடிச்சி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாராம். நாளைக்கு கடைசி நாளை வச்சுக்கிட்டு வேட்பாளரே இல்லாம எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும்? நாளைக்கே நீங்க வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாலும் அவன் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணணுமே. யார் வேட்பாளர்னே தெரியாம எப்படி அவன் ரெடி பண்ணுவான்? அவனுக்கு அது முதல் தேர்தலாச்சே. திமுக அதிமுகவாவது கடைசி நேரத்தில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாலும் கடைசி அரை மணி நேரத்தில் அவங்களால தன்னுடைய வேட்புமனுவை தயார் பண்ண முடியும். ஏன்னா அதற்கான கட்டமைப்பு அவங்ககிட்ட இருக்கு. ஏற்கனவே தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்க, தேர்தல் அனுபவம் இருக்கு. உங்களுக்கு என்ன தேர்தல் அனுபவம் இருக்கு? எப்படி அவன் வேட்புமனு ரெடி பண்ணுவான்? இப்ப எதுவுமே அக்கறை கிடையாது. கட்சி தலைவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாரு பாருங்க. இதுல இவருக்கு எம்ஜிஆர் மாதிரி புதுச்சேரியில ஆட்சியை பிடிப்பாராம், தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிப்பாராம். பகல் கனவு தான் காணணும். அப்ப தமிழ்நாட்டிலேயும் வேட்பாளர் இல்லை, புதுச்சேரியிலும் வேட்பாளர் இல்லை. ஆனா அடுத்த முதலமைச்சர் விஜய் தான். இதை நீங்க நம்பிதான் ஆகணும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுது யார் அப்படின்னு சொல்லி கே சர்வே அப்படின்ற ஒரு நிறுவனம் சர்வே எடுத்திருக்கிறாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு 30,000 பேருக்கு சும்மா 1000 பேர் 5000 பேர் மட்டும் வந்து சர்வேக்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழலில் இவங்க தொகுதிக்கு 30,000 பேரை சர்வே எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இவங்க எடுத்த சர்வே முடிவின்படி கரெக்டாக எக்ஸாக்டாக தேர்தல் முடிவு வந்துச்சு. ஆந்திராவில் இவங்க எடுத்த சர்வே படி எக்ஸாக்டாக தேர்தல் முடிவு வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் என்னவாக அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, திமுக 41.5% வாக்குகளை பெறப்போகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. இரண்டாவது இடத்தில் அதிமுக 36.2% வாக்குகளை வாங்கொண்டிருக்கிறாங்க. தாவேகா 13.6% வாக்குகளை வாங்கணுன்றாங்க. என்டிகே 7.9% வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுதான் கே சர்வே நிறுவனம் எடுத்த அந்த சர்வே. 30% இருக்கு, 35% இருக்கு, 40% இருக்கு. இப்படியெல்லாம் அடிச்சு விட்டுருந்தா யதார்த்தமான சர்வே முடிவு என்ன? 13.6%. அதுவும் விஜய் அப்படின்ற அந்த நடிகன், அவங்களுடைய ரசிகர்கள், புதிய வாக்காளர்கள் அப்படின்ற பிம்ப அடிப்படையில் தான் இந்த சதவீதம் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த சதவீதம் இப்போ இன்னும் குறையும். ஏன்னா இவர் தான் வெளியே வரமாட்டாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு. 35 நாளில் வேட்பாளர்களை தேர்வு பண்ணி அந்தந்த வேட்பாளர்களுக்கும் 234 தொகுதிக்கும் பயணப்பட்டு பிரச்சாரம் பண்ணி அந்த வேட்பாளர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்து தெரு தெருவாக ஊர் ஊராக போய் வாக்கு கேட்கணுமே, யாராலையும் கவர் பண்ணவே முடியாது. அப்ப 234 தொகுதிக்கும் போக முடியாத ஒரு நபர் 13.6% ஓட்டை வாங்குவாரா? வெறுமன தேர்தல் நடந்தால் என்ன அப்படின்ற அடிப்படையில் கொடுத்த சதவீதமே 13.6னா வீடு வீடாக போய் வாக்கு கேட்காம விட்டா உன் கட்சியோட சிம்பலும் போய் சேராது, உன் கட்சியுடைய வேட்பாளர் யார் என்பதும் போய் சேராது. அப்புறம் எப்படி நீங்க அந்த சதவீதத்தை கூட வாங்குவீங்க? அது கூட உங்களுக்கு கிடைக்காது. இதுல ஏப்ரல் 20 உங்களுடைய மனைவி வழக்கு வேற வருது. அந்த வழக்குல நீதிபதி என்ன சொல்ல போறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப கரூர்ல நீங்க ஜனநாயகன் படத்துறை ஷூட்டிங் எடுத்தீங்க அப்படின்றது இன்னைக்கு உறுதியா இருக்கு. சிபிஐயும் கடைசி நேரத்துல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க. எல்லா நெருக்கடியும் உங்களுக்கு வரப்போகுது. இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதுல ஜாலியா வளகாப்பு நிகழ்ச்சி, மும்பை நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, காப்பு நிகழ்ச்சின்னு சுத்திக்கிட்டு இருந்தா உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவங்களுடைய நிலைமை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? 13.6%னா எவ்வளோங்க? 60 to 65 லட்சம் ஓட்டு தான். இந்த ஓட்டை வச்சு எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அப்ப விஜயுடைய அந்த தகுதி என்னவாக இருக்கு? தொகுதிக்கு 5000 10,000 இவ்வளவுதான் இருக்கு. விஜய் 1 லட்சம் ஓட்டே வாங்குறாரு வச்சுக்கிட்டாலும் ஆவரேஜ் பண்ணா இவங்க 60 லட்சம் ஓட்டை தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே நிறுவனம் சொல்லுது. இன்னமும் குறையும் நான் சொல்றேன். அப்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா 40 லட்சம் ஓட்டு தான் மொத்தமாகவே இவங்க வாங்குவாங்க. அதுவும் விஜயை நம்பி போடக்கூடிய முதல் ஓட்டு. அடுத்த தேர்தலுக்கெல்லாம் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா விஜயுடைய நிலைமை என்ன, அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படின்றத இந்த தேர்தலையே மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு கேவலமான நிலையில தலைவரை வச்சுக்கிட்டு எதற்கெடுத்தாலும் திமுக மீது பலி, எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பலி, அவர் தான் தடுத்து வச்சிருக்கிறாரு, அவர் தான் மக்களை சந்திக்க விடாம பண்ணியிருக்கிறாரு. இப்ப யார் உங்களை பிடிச்சி வச்சா? ஏன் தொகுதி தொகுதியாக விஜய் அவர்கள் போய் வந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லை? ஏன் நேர்காணல் கூட நடத்தாம இருக்கிறாரு? ஏன் வேட்பாளர் அறிவிக்காம இருக்கிறாரு? எந்த வேலையும் பண்ணாம இரவோடு இரவாக விமானத்தை பிடிச்சு மும்பைக்கு போறாரு. அப்ப முதலமைச்சர் மீது திமுக மீது இவங்க போடுவது வீண் பலி, அவதூறு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? உங்களுடைய தலைவர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார், அவர் சொகுசாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த சொகுசை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஜீரணிக்கவே மாட்டாங்க. அப்ப இனிமே அதாவது திமுக மீது பழி, ஸ்டாலின் மீது பழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதவ் அர்ஜுனாவோ ராஜ்மோகனோ இல்ல அருண்ராஜோ இவங்கெல்லாம் பழி போட்டாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி யோசிங்க. எனக்கு என்ன கவலை தெரியுமா? உலகத்துல இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட கட்சி அரசியல்ல மிகப்பெரிய புரட்சியை பண்ண ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி நம்ம மாநிலத்தில் உருவாகணுமா அப்படின்றதுதான். நீங்க பவன் கல்யாண் கட்சி எப்படி இருந்துச்சு, அதற்கு முன்னாடி நடிகர்கள் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. கமலஹாசன் கட்சி கூட இப்படி இல்லைங்க. ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு கட்சி தலைவரை கொண்ட ஒரு கட்சி நான் பார்த்ததே இல்லை. தமிழ்நாட்டுக்கு இது இழுக்குன்னு நான் சொல்றேன். இப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களையும் வேட்பாளர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தலைவர், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு தலைவர், ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் சந்திப்பை நடத்தக்கூடிய ஒரு தலைவரை தமிழ்நாட்டிலேயே வந்து உருவாக்கணும். தலைவர்னு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கு. சினிமா நடிகன் தான் சொல்லணும். அந்த சினிமா நடிகன் தமிழ்நாட்டில் அப்படி கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுடைய பெயரை கேவலப்படுத்தணுமா?
ஏற்கனவே அரசியல்படுத்தப்பட்ட மாநிலம் என்று வட இந்தியாவில் பெயர் பெற்ற அவர்களே புகழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ரசிக மனப்பான்மையை காட்டி இவ்வளவு நாட்கள் நடந்த காட்சிகள் எல்லாம் வட இந்தியர்கள் பார்த்து சிரிச்சாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு கட்சி இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உலகமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தயவு செய்து அவமானப்படுத்தாதீங்க. தேர்தல் களத்துல நிக்க முடிஞ்சா நில்லுங்க. அப்ப தோத்த பிறகும் இது திமுக சரி, ஓட்டை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க, தேர்தல் ஆணையங்களை போகவே விடல, தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துக்கொண்டு திமுக சதி பண்ணி விஜயை வீட்டை விட்டு வெளியே வர விடாமல் செஞ்சு விட்டுச்சு அப்படின்லாம் தயவு செய்து பேசுறாங்க. விஜயை நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பீங்க. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ். இதுதான் எல்லோருடைய பார்வையும் கூட. நன்றி.